வணக்கம் மக்களே, கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழ் குருகுலம் 2.0. பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் சத்யா. இன்னைக்கு ஒரு அழகான வித்தியாசமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசம் கண்டிப்பாக இந்த காலத்தில் இது வித்தியாசமான டாப்பிக்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி என்ன வித்தியாசமான டாபிக்? அதுதாங்க புத்தகம். புத்தகம் கடந்த காலத்துலேயும் நிகழ்காலத்துலையும் எதிர்காலத்துலையும் எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அழகான ஒரு கவிதையை பார்க்கலாம். உன் ரசிகையாக நான், என் விழிகள் மூட விடாமல் நீ. இதை நான் முன்னாடியே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், பட் அதுக்கான ஆன்சரை யாருமே சொல்லலை. அதுக்கான ஆன்சர் புத்தகம். உன் ரசிகையாக நான், என் விழிகள் மூட விடாமல் நீ. அது நம்மளோட புத்தகம் தாங்க. ஒரு புத்தகம் நம்ம கடந்த காலத்தையும் இப்போதைய வாழ்க்கையையும் எதிர்கால கனவுகளையும் ஒரே நேரத்தில் இணைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த காலம், பாஸ்டில். புத்தகம் என்பது ஒரு மனித வரலாற்றின் நினைவு களஞ்சியம். நம் முன்னோர்களின் அறிவு, அவர்களின் அனுபவம். பழைய ஓலைச்சுவடிகளில் இருந்து இன்றைய அச்சு புத்தகங்கள் வரை அறிவு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. புத்தகம் நேற்றைய உண்மையை இன்றைக்கு சொல்லும் ஒரே குரல். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, முன்னோர்களின் அறிவை பாதுகாக்கிறது. நிகழ்காலம், ப்ரெசன்ட் டென்ஸில் புத்தகம் அப்படின்றது ஒரு மாணவனின் நண்பனாக, ஒரு ஆசிரியரின் கருவியாக, ஒரு ஆராய்ச்சியாளரின் வழிகாட்டியாக. காகிதம் மட்டும் புத்தகமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது அதையும் தாண்டி காகித புத்தகமாக இருந்தாலும் இல்லை, பிடிஎஃபாக இருந்தாலும், கிண்ட்லே புக்ஸாக இருந்தாலும் அதன் மதிப்பு மாறலை. ஒரு நல்ல புத்தகம் ஒரு மனிதனின் சிந்தனையை மாற்றும் சக்தி கொண்டது. அதாவது நம்ம சிந்தனையை மாற்றுகிறது. நாளை, ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் புத்தகம் எப்படி இருக்கும்? புத்தகம் இன்னும் டிஜிட்டல் ஆகலாம். ஏஐ, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆடியோ புக்ஸ் பல வடிவங்களில் வரலாம். ஆனால் அதன் நோக்கம் மாறாது. அறிவை பரப்பும், மனிதனை முன்னேற்றத்திற்கு நோக்கி அழைத்து செல்வதும் அது என்றும் ஒரு புத்தகத்தின் கடமையாகவே பார்க்கப்படுகிறது. ஆமாம், நம்ம வாழ்க்கையை உருவாக்குகிறது ஒரு நல்ல புத்தகம். ஒரு மனிதனின் விதியை கூட மாற்ற முடியும். இன்று ஒரு புத்தகம் படிங்க, நாளை உங்கள் வாழ்க்கை கதையை நீங்கள் எழுதலாம். ஆமாங்க, ஏஐ, ரொபாட்டிக், சிட்டி ரோபோ எது வந்தாலுமே அது எதோட பேஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு புத்தகத்தோட பேஸாக தான் இருக்கும். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், நம்ம சிட்டி ரோபோ அது என்ன லிசன் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்கேன் பண்ணியிருக்கோம், ஒரு புத்தகத்தை தான் ஸ்கேன் பண்ணி அதில் இருந்து வர்றது தான் அது வந்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் எவ்வளோ தான் ஏஐ டூல்ஸ் வந்தாலுமே அதுக்கு ஒரு பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல புத்தகமாக தான் இருக்கும். அப்போது ஒரு புத்தகம் அப்படின்றது கடந்த காலத்தை கற்றுக் கொடுக்கிறது, கடந்த காலத்தை கற்றுக் கொடுக்கிறது, நிகழ்காலத்தை மாற்றுகிறது, எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அதனால் புத்தகத்தை படிக்க தொடங்குங்கள், உங்கள் வாழ்க்கை கதையை மாற்றுங்கள். நான் உங்கள் சத்யா. பாய். ஒரு புத்தகம் நம்ம கடந்த காலத்தையும் இப்போதைய வாழ்க்கையையும் எதிர்கால கனவுகளையும் ஒரே நேரத்தில் இணைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அழகான ஒரு கவிதையை பார்க்கலாம். உன் ரசிகையாக நான், என் விழிகள் மூட விடாமல் நீ. இதை நான் முன்னாடியே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், பட் அதுக்கான ஆன்சரை யாருமே சொல்லலை. அதுக்கான ஆன்சர் புத்தகம். உன் ரசிகையாக நான், என் விழிகள் மூட விடாமல் நீ. அது நம்மளோட புத்தகம் தாங்க. இன்னைக்கு ஒரு அழகான வித்தியாசமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசம் கண்டிப்பாக இந்த காலத்தில் இது வித்தியாசமான டாப்பிக்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி என்ன வித்தியாசமான டாபிக்? அதுதாங்க புத்தகம். புத்தகம் கடந்த காலத்துலேயும் நிகழ்காலத்துலையும் எதிர்காலத்துலையும் எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழ் குருகுலம் 2.0. பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் சத்யா.